இந்த காற்று காலத்தில் நம்ம கோழியை வீட்டில் இருக்க ஒரு வேஸ்ட் பொருளை வச்சு எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். நம்ம நாட்டுக்கோழி வந்து இயற்கை முறையில் வளர்த்துக்கிட்டு இருக்கப்ப நிறையா பிரச்சனைகளையே வந்து சந்திக்க நேரிடும். பட்டு வந்து என்னென்னா நமக்கு ப்ராப்பராக ஃபீட் பண்ணுவோம், கரெக்டாக மெடிசன் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் அதுக்கப்புறமும் கோழி குஞ்சு இறப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் கோழி வளர்த்து அதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டை அப்படியே வந்து தோட்டத்தில் எக்ஸிக்யூட் பண்ணேன். ஆனால் அங்கே சக்ஸஸ் ஆச்சா அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக கிடையாது. வீட்டில் நாங்கள் வளர்க்குற முறை பார்த்திங்கன்னா, கோழி குஞ்சு பொரிச்சோடனே தாய்களோட கூண்டில் விட்டுருவோம். கூண்டில் விட்டு ஒரு மாதம் கழிச்சு இறக்கி விடுவோம். எங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. வேறல்ஸ் இதவே நான் தோட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ தாய்க்கோழியோட வளர்த்தப்பையும் சரி, ப்ரூடிங்லேருந்து இங்கே வளர்த்து கொண்டு போய் அங்கே கூண்டில் வச்சு திறந்து விட்டப்பையும் சரி, எனக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா கிடையாது. இழப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் ஃபீடா இல்லை மெடிசன் மேனேஜ்மெண்ட்டா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நோய் மேலாண்மை, தீவன மேலாண்மை நம்ம கரெக்டாக பண்ணியுமே அந்த ரிசல்ட் இல்லை. என்ன அப்படின்னா, வீட்லையும் நம்ம கூண்டு முறை தான், தோட்டத்துலையும் கூண்டு முறை தான். வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெற்கையும் வடக்கையும் ஓப்பனாக இருக்கும், கிழக்கு மேற்கு ஃபுல்லாக அடைப்பு சுவர் இருக்குது. ஸோ காற்று ரொம்ப உள்ளே வராது. பட் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெப்பரப்பான்னு திறந்து விட்டு 4 பக்கமே காற்று வந்து போய்கிட்டு இருக்கோம். என்னதான் இந்த தாய்க்கோழியோட விட்டாலுமே இந்த பிரச்சனை இருக்குது. இதை வந்து சிம்பிளாக முடிக்கணும், காசு நிறையா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்து நம்மளுக்கு தீவனம் வரும்ல, அந்த சாகை கிழித்து அதை வந்து சுற்றி வேற கட்டி விட்டோம். வேறல்ஸ் இந்த பச்சை வலை கட்டுற நிறைய பேர் கட்டுவாங்க, ஆனால் அது வந்து கொஞ்ச நாள் இத்து போயிடுது. இந்த தீவன சாக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. காற்றுமே நல்லா உள்ளே வராமல் தேவையான காற்று மட்டும் கோழி சுவாசிக்கிறதுக்கும் அதை வென்டிலேஷனுக்கு மட்டும் காற்று ப்ராப்பராக விட்டுட்டு நல்லா இந்த கோணூசி வச்சு தச்சுருங்க. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். நாங்கள் யோசிச்சு பண்ணோம், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.